என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா? முதலில் அதை யோசித்துப் பார். நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும். ஏன் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்தெறி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கின்றது. நீ பளிங்குக்கல், என்ன மாசுபட்டாலும் பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பார். இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கின்றாய். உன் சாயப்பா உனக்கான குரலை அசரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகின்றேன் அல்லவா? அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று. நீ எல்லோரையும் முக்கியம் என நினைக்கின்றாய், அதே போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? அப்படி உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தமும் முக்கியம் என்று வருவார்கள். உன் அருமை புரிந்து வருவார்கள். உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும் குழந்தையே. கவலை கொள்ளாதே. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரியது. அவர்கள் புண்ணியசாலிகள். அப்படிப்பட்ட புண்ணியசாலித்தான் நீ. ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் பார்வையும் உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும். அது காற்று மூலமாகவும் நீர், புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும். கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்வுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களிலும் உன்னோடு பேசிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பார். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் குழந்தையே. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகின்றது. வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். நீ யாரையும் நினைத்து கவலைப்படாதே. அவர்கள் வேலை முடிந்ததும் உன்னை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அப்பா நான் இருக்கின்றேன். கட்டாயம் நீ விரும்பிய வாழ்க்கையை குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என் கையில் தான் உள்ளது. விரைவில் உன்னை வந்தடையும் குழந்தையே. மனம் நொறுங்கி வாழ்க்கையில் நிற்கதியாய் நிற்கின்ற அளவிற்கு உன் மனதில் உள்ள அழுத்தங்கள் உன் சாயப்பா உணராமல் எப்படி இருப்பேன்? நிச்சயம் எல்லாம் மாறும். கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கொள். விரைவில் எண்ணங்கள் மழையாய் பொழியப் போகின்றது. உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் உன்னையே சேரும். பொறுமை கொள், கவலை கொள்ளாதே. அப்பா நான் இருக்கின்றேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை குழந்தையே. உனக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. அதேபோல் உனக்கு தீமையும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாயி அல்லவா? சாயி இல்லாத இடம் என்று வேறொன்றும் இல்லை. சாயி இல்லாத இடம் இல்லை என்கின்ற போது உனக்கு கஷ்டங்கள் எப்படி வரும்? என்னை வணங்கி தாழ்ந்தவர் இல்லை. என்னை நம்பு. நான் ஒருபோதும் உன்னை மறப்பதும் இல்லை. தனிமையில் அழுது கொண்டிருக்கின்றார். உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும் குழந்தையே. பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்துவிடு. பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் அதிகம், இழப்பும் அதிகம். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை. ஒருமுறை சொல்லியும் நம் உணர்வுகள் புரியாதவர்களுக்கு திரும்ப புரிய வைக்கும் முயற்சி அவசியமற்றது. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான் குழந்தையே. யாரோ தவறவிட்டதை யாரோ பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு பெயர்தான் வாழ்க்கை. ஒருவர் ஏமாற்றுகின்றார், இன்னொருவர் வழிகாட்டுகின்றார், மற்றொருவர் உதவுகின்றார். இந்த வாழ்க்கைத்தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது அன்பு குழந்தையே. கோபம், வருத்தம், கவலை, மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே. வளர்த்து கொண்டும் போகாதே. உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகு. காலப்போக்கில் உன் மௌனம் அதற்கான மதிப்பை பெற்றுத்தரும். உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள். இந்த உலகம் என்று முன்னே மறக்காது. சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு. சிரிப்பதை போன்று நடிக்க முடியும்,
ஆனால் நிம்மதியாய் இருப்பது போல் நடிக்க முடியாது குழந்தையே. கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம், உனக்கு துணை நீயே தான் என்று. உனக்கு துணை இந்த சாயப்பாவும் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. தெளிவிருந்தால் எல்லாம் வழியாக தெரியும், தெளிவிழந்தால் எல்லாம் வழியாக தெரியும். எந்த உறவை உன் மனதில் ஆழமாய் புதைத்து வைக்கின்றாயோ அந்த உறவு உன்னை காயப்படுத்தாமல் செல்லாது. அதுதான் கலிகாலம் குழந்தையே. பேசி பழகிய நேரங்கள் குறைகின்றது என்றால் நிராகரிப்பு ஆரம்பமாகின்றது. இனி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்றால் இதுவரை பேசியதே நாடகம் என்று அர்த்தம். உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் உன்னையே சேரும். பொறுமைக்குள், கவலை கொள்ளாதே. அப்பா நான் இருக்கின்றேன். ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? கோபத்தால் எதை சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன? கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதை போன்று உணர்கின்றாய் என்றால் அதற்கு காரணம் நீதான். உன் முன்கோபம்தான். என் மீதும் கோபப்படுகின்றாய். உன்னுடன் நான் இருக்கின்றேன், ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகின்றாய். உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது, ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கின்றது. எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு. கஷ்டம், வலி யாருக்கு இல்லை குழந்தையே? அனைவருக்கும் உண்டல்லவா? என்மேல் உன் நம்பிக்கையை வை. அன்பு குழந்தையே, ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே. தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடையும். பொறுமனமே, என் கண்பிடியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு. உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவார். சிந்தித்து அளவாக பேசு. பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தையே. நீ மீண்டு வருவார். எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பார். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன. உன் பாதை தெளிவாக உள்ளது. நம்பிக்கையுடன் முன்னேறு. நல்லதே நடக்கும் தங்கமே. நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன் எழுவாய். உன் கை என் பிடியில் இருக்கும் போது குழப்பம் ஏன்? யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான். இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு. நடப்பவனுக்கே தூரம் குறைவதைப் போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும். நான் இருக்கின்றேன். இனி எல்லாம் சுகமே உனக்கு. உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை. ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும். பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என் இருப்பிடங்கள். காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன. எதற்கு இந்த கவலை? உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன். நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே. பொறுத்திரு. காலம் நம் கையில். கலங்காதே தங்கமே. நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன். பொறுமையாக இரு. அதற்கு பரிசால் நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன். உனக்கென்று எதுவுமே செய்ய எண்ணமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. இதுவே நிரந்தரம் என்றும் நினைக்காதே. மாற்றம் வரத்தான் போகின்றது. நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி, கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து கொண்டு வருகின்றேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒலிக்கும். உன்னை நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே. உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே. எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் தங்கமே. நீ என் நிழலில் வந்துவிட்டாய். நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை
மற்றும் துணிவுடன் போராடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. நம்மிடம் உள்ள குறைகளை நம்மிடமே சொல்பவர்கள் மட்டுமே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள். அன்பும் அக்கறையும் செலுத்துவதில் வள்ளலாகி விடாதீர்கள். பிறகு கண்ணீருக்கு நீங்கள் நெருங்கிய சொந்தக்காரனாகி விடுவீர்கள். மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றிற்கும் உதவாது. அதனால் தைரியமாக இரு. நான் உனக்கு துணை இருக்கின்றேன். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். அன்பு குழந்தையே, நடப்பவை எல்லாவற்றையும் நானே நடத்துகின்றேன். உங்களுடைய நன்மைக்காகவே என நம்புங்கள். என் அருட்பார்வை எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கும். சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், பலரது முகங்களும் மாறும். மதித்தால் மலராக இரு, மிதித்தால் முள்ளாக இரு. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே. உன் உண்மையான அன்பை பற்றி தெரியாதவர்களிடம் உன் கோபத்தை காட்டாதே தங்கமே. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உன் கோபமும் ஒரு அன்புத்தான் என்று. தேடி வரும் காலம் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. என் நாமத்தை உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு. வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகின்றது. என் ஆசியுடன் நன்மைகள் நடக்கும். உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமக்கு நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறு, நன்மை வேறு. அப்படித்தான் சில மனிதர்களும். இறைவன் நேரில் தெரிவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடனே இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். உன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே. எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக் கொள்ளாதே. பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு. உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன். அமைதியாக இரு. இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் தானாகவே வரும் குழந்தையே. ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நன்மை செய். அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழித்துவிடும். உன்னை யாராவது முட்டாள் என்று கூறினால் வருத்தப்படாதே. அவர்களிடம் தைரியமாக சொல், முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டான் என்று. மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் மிகப்பெரியது. உதிராமல் இருக்கும் வரையே அழகு. மலர்கள் மட்டுமல்ல, உறவுகளும் தான். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே. அநியாயத்திற்கு 1000 வழக்கறிஞர்கள் உண்டு. நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் உனக்கு துணையிருப்பார். வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது. உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது. இந்த கலிகாலத்தில் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் என்பதை மறந்து போகாதே. காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வான். ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை, அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது. அடியை கூட பொறுத்துக் கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் மாறாது. எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதே முக்கியம். உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே தேடி வரும். உனக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் நான் உனக்கு கூறிய வார்த்தையை என்றும் காப்பாற்றுவேன். அதனால் நீ உன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பற்றி நினைக்காமல் நான் சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கையுடன் இரு. உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு தங்கமே. அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது. உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்குமே இல்லை. நீ வெளியில் செல்லும் முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செல். நீ செல்லும் முன்பாகவே அந்த இடத்தில் நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன். நீ நிச்சயம் வெற்றி காண்பாய். உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். நிம்மதி இழந்து தவிக்கின்றாய். எனக்கு உதவ யாருமே இல்லை என்று புலம்பாம் விளக்கேற்றி என் முன் வந்து உட்கார். உன் தவிப்பெல்லாம் ஓடி
உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதை கேட்க நீ அமைதியாக இருத்தல் வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே. என் பதிலை கேள். எல்லாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் தோல்விகள் மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே. என் வைரமே, உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே. அனைத்தையும் உடைத்தெறிய நான் உதவியாக இருப்பேன். என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. விழுதுகள் தரையை தொட்டுவிட்டால் பின் வீழ்வதே இல்லை. அதே போல்தான் நாமும் இறையுணர்வை அடைந்து விட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இழந்த பின்னும் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றானோ அவனே சாதிக்கின்றான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலையின்றி தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான். சோதனைகளால் நீ சூழப்படும் போதெல்லாம் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் என கூறும் முதல் குரல் இறைவனுடையதாயிருக்கும். நீ அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கும் வரை நீ தேடியது எல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.